வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை மேலாவிட்டால் உனக்கு தேவையில்லை கைஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்னெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது எந்த கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. அதாவது யூபிஎஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், அதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் அதாவது குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் எய்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களா அவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ் எப்படி இருக்கும். அதாவது எஸ்எஸ்சியில் நிறைய டெக்னிக்கல் போஸ்டிங் இருக்குது, ரயில்வேல நிறைய டெக்னிக்கல் போஸ்டிங் இருக்குது, பேங்க்கில் டெக்னிக்கலாக இந்த ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நிறைய போஸ்டிங் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஒரு உங்களுக்கு ஆவரேஜான ஃபுல்லாக எக்ஸாம் பேட்டர்ன், இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின் வரும், இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒவ்வொரு எக்ஸாம் பற்றியுமே தனித்தனி வீடியோ இருக்குது. பட் இந்த வீடியோ ஜஸ்ட்டு சிலபஸ் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறதா. இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு லைனில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சியும் ட்ரை பண்ணலாம், பேங்க் ஜாப்பும் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏன்னு பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் ஜாப் இதோட சிலபஸ் ஒரு 60% மேலே காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப் இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற கனவோடு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே இந்தியாவில் மட்டும் இல்லை ஏசியில் கண்டக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் சொல்லுவாங்க. ஸோ யூபிஎஸ்சியில் வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. ஸோ யூபிஎஸ்சிலே சிவில் சர்வீஸ் வரும், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரும், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சிலேருந்து நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. என்டிஏ, என்ஏ எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூபிஎஸ்சி சிவில். ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிம்பாங்க. இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும். ப்ரிலிமினரியில் 2 பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 பேப்பர் உங்களுக்கு ஜஸ்ட் குவாலிஃபைங் தான் உங்களுக்கு. அதாவது உங்கள் ஆப்ஷன் பேஸில் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே ஜஸ்ட் குவாலிஃபைங் தான் உங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங், ஃபைனல் கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7 பேப்பர் வரும் உங்களுக்கு. ஸோ இதான் ஃபைனல் கட் ஆஃப்காக எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு பேப்பரும் 250 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக மெயின் எக்ஸாம்னா 1750 மார்க். ஸோ இதை ஃபைனல் கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த 7 பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 ஆப்ஷனல் பேப்பர் உங்களுக்கு. இதில் எல்லா பேப்பர்ஸுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டா, லா ரெலவெண்ட்டா, லாங்குவேஜ் ரெலவெண்ட்டா, இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மீதி இருக்க அந்த 5 பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. மீதி 4 டாபிக் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வருது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் பொலிட்டிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றில் சயின்ஸ் ரெலவெண்ட்டா இந்த மாதிரி கேட்பட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ யூபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னா இந்த டாபிக் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி வரும், இது வராது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஹிஸ்ட்ரி வரும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் வரும், ஜென்ரல் சயின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ரீசனிங் டாபிக், ஆப்டியூட் டாபிக், நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும் உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக இன்டர்வியூ ஒரு 275 மார்க் கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக மெயின் எக்ஸாமில் வர 1750 ப்ளஸ் இன்டர்வியூவில் வர 275. ஸோ டோட்டலாக 2025 மார்க்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு வருஷமே இந்த எக்ஸாம் வரும். பட் வேகன்சி லெவல் ரொம்ப லோவாக தான் இருக்கும். மொத்தம் 24 சர்வீஸ் இருக்கும். நீங்கள் வாங்குற ஸ்கோர் ப்ளஸ் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் இது பேஸில் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஸோ அகைன் சொல்கிறேன், இந்தியாவில் மட்டும் இல்லை ஏசியாவில் கண்டக்ட் பண்ணுற ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாமில் இந்த எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு அடுத்து அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சிலேருந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா. பட் அது டெக்னிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி வீடியோ நம்ம சேனலில் அப்டேட்டடாக இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பற்றிய வீடியோ உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் வர எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. எஸ்எஸ்சியில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சிஜிஎல் ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. +2 மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் ட்ரை பண்ணுங்க நீங்கள். இல்லை 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்டிஎஸ் ட்ரை பண்ணலாம் நீங்கள். இல்லை ஸ்டெனோகிராஃபர் இந்த மாதிரிலாம்
கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு. இல்லை இன்ஜினியரிங்லேயோ டிப்ளமோலையோ ட்ரிபிளியோ மெக்கானிக்கலோ சிவிலோ இந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சியில் வர ஜூனியர் இன்ஜினியர் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சியில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காமனாக வந்து ஒரு மாதிரியான டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும். பட் இந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டிகிரி பேஸ்ட் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். +2 பேஸ் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் Tier 1 Tier 2 அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ Tier 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு காமனாக ரீசனிங், ஆப்டியூடு, ஜென்ரல் சயின்ஸு, இங்கிலீஷு, இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்க ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா Tier 2லேயும் இதே டாபிக் தான் வரும். பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி Tier 1 விட Tier 2ல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு சில இடத்துல Tier 2ல் இந்த காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கு அப்புறம் ரயில்வே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ரயில்வேலையும் உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. NTPC எக்ஸாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு 10th பேஸில் குரூப் டி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கலாக தான் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக வந்து அதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இருக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1ல் காமனான டாபிக் வரும். 2ல் டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி ரயில்வேயோட சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐக்கான வேகன்சி வருது, சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி வருது. ஸோ இதுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது. இதுக்கு 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் இந்த 2 போஸ்டிங்குமே ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். முக்கியமாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்த பற்றியுமே நம்ம சேனலில் இன்டெப்த்தாக தனித்தனி வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ ரயில்வேயோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரீசனிங் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ஆப்டியூட் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ஜாப் பற்றி நம்ம சேனலில் எக்கச்சக்க வீடியோ இருக்குது. ஸோ பேங்க்கில் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்ட்டே போதும், நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் கிளர்க் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இல்லை எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸராக தான் போகணும், எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து PO, SO இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். SO அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. இதுக்கு IT ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர், HR ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும். ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளர்க் PO பொறுத்தவரையும் ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் இந்த மாதிரியான ஒரு 6 டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கிளர்க் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் PO அப்படிங்கிறப்ப ரொம்பவே வந்து காம்ப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக ஹெவியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவே SOட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் ப்ரிமிலரில் இந்த மாதிரியான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். பட் மெயின் எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ IT ஆஃபீஸர் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் வரும். இதுவே வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எலிஜிபிளும் கேட்பாங்க, ப்ளஸ் கொஸ்டினும் அது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி IBPS SO பற்றி தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. 2025க்கான அப்டேட்டட் வீடியோவே இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட் ட்ரை பண்ணுற எக்ஸாம்ஸ். இது மட்டும் இல்லாமல் CTET கூட நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. CTET அப்படின்னா உங்களுக்கு எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டெட் எக்ஸாம் வருதோ அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆகியிருக்கீங்க அப்படின்னா இந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல், NV ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் வந்து டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி அப்டேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத பற்றி வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னா TNPC தான் வந்து சொல்லுவாங்க. TNPCயில் Group 1, Group 2, Group 2A, Group 4 இந்த மாதிரி நிறைய உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். பட் இது பொறுத்தவரையும் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலான டாபிக்கும் வரும். முக்கியமாக வந்து லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் முக்கியமாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா TNPC ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதே டைமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா UPSC ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுலேயும் ஒரு 50% சிலபஸ் வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதே டைமில் SSC, ரயில்வே இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக இருக்க போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இதுவே நீங்கள் டெக்னிக்கலாக தான் போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான டெக்னிக்கலாக சூஸ் பண்ணி என்ன இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் மோஸ்ட்லி டெக்னிக்கலாக வந்து ட்ரை பண்ணுவாங்க.
ஸோ என்ன ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆகிற போஸ்டிங்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரயில்வேல கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கேட் எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் எஸ்எஸ்சி கிடைக்கல, ரயில்வே கிடைக்கல அப்படின்னா கூட கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் பேஸில் நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க என்ன மாதிரியான சிலபஸ்லாம் காமனாக வருது, எது ஒரே டைமில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ட்ரை பண்ணுவாங்க சடனாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு 6 monthsல கிடைக்கல அப்படின்னா டிஎன்பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதில் வந்து உடனே ஜம்ப் ஆயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இது ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெலவெண்ட்டாக என்னென்ன ஜாப் இருக்குது, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி டெட், டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெட் செட்டுக்கெலாம் வந்து பிஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிள் உங்களுக்கு. டெட், டிஆர்பி இதெல்லாம் டீச்சர், காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் அதுக்கான எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. இதில் நிறைய பிஜி, டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூவாக ப்ரிப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வந்து முன்னாடி விட காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கனால எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எந்த கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.